என்னடி பண்ணுற? ம், வெல்கம் பேக் டு ஸ்காட் சாம்பார். இன்றைக்கி நம்ம வீட்டில் சகருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்க போகிறோம். அது முதல்ல சோறு, கொஞ்சம் பருப்பு, வெறும் பருப்பு, சோறு, பருப்பு, அதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிப்போம், கொஞ்சமாக நெய். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன். ஒன்று இல்லை, 2 ஸ்பெஷல் ஐட்டம். ஒன்று வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சிக்கன் லெக் பீஸு, எனக்கு ஒன்று போதும், அதனால் ஒன்று, இன்னொன்று மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா கோவக்காய் வந்து நம்ம வீட்டில் செடி வளரும், அதனால் அடிக்கடி கோவக்காய் இருக்கும். அதனால் கோவக்காய் எப்போ பாரு கோவக்காய் வச்சுக்கிட்டே இருக்காதம்மான்னு சொல்லிட்டு திங்க மாட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து கடைக்கு நோன்பு பர்ச்சேஸுக்கு போகும்போது கோவக்காய் இருக்கே, சரி கோவக்காய் வாங்குவோன்னு சொல்லிட்டு கோவக்காய் வாங்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு நிமிஷம் ஹீட்டரில் வச்சுருவோம். அதுக்குள்ளே போய்ட்டு வேலைக்கு ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை, அதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே நிற்கிறேன். போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பிடும்போது மிச்ச கதையை கண்டினியூ பண்ணுறேன். மணி 4. எத்தனாவது நோன்பு, எத்தனாவது நாள், இன்றைக்கி என்ன கிழமை, என்ன வருஷம்னு ஒன்றும் தெரியாமல் எந்திரிச்சு, உனக்கு என்னடி வேணும்? அவளுக்கு பசிக்குது போல். சோறு, கொஞ்சமாக நெய், பருப்பு, கோவக்காய், சிக்கன், மேங்கோ லஸ்ஸி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, டீ, தண்ணியெல்லாம் இல்லை. திங்ஸ் வாங்கணும். நாளைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. எப்போவுமே எடுத்துகிட்டு போகும்போது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மேங்கோ லஸ்ஸியும் தயிரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போவேன். லஸ்ஸி காலியாக போச்சு, மேங்கோ பல்ப்பு காலியாக போச்சு. நாளைக்கு போய் மேங்கோ பல்ப்பும் கடையில் வைக்கிறது கொஞ்சம் டேட்ஸும் அதெல்லாம் வாங்கணும். நாளைக்குள்ள வேலை. இன்றைக்கி முதல்ல சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் சகருக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு? வெஜ்ஜு இறங்காது தான், பட் பரவாயில்ல. நம்மக்கிட்ட கொத்தமல்லி தொக்கு இருக்குது. கொஞ்சம் தொக்கை போட்டு, கொஞ்சம் பருப்பு போட்டு, சீனியை போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அப்படி ராகத்தாக இருக்கும். இங்கே வரு, சே ஹாய், சே ஹாய், சே ஹாய். அப்போ அவ்வளோதான். நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சு வீட்டிலன்னா ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா அந்த கணக்கெலாம் சொல்லுவோம்ல. காலைல சாருக்கு எந்திரிக்கிறதுக்கு அம்மா அழுப்புவா. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். அதெல்லாம் லக்ஸரி லைஃப். அதெல்லாம் அப்போது மதிக்காமல் ஒன்றும் செய்யாமல் பாட்டுக்கு வேலையை முடிச்சு டயர்டாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. ஓகே கைஸ், see you tomorrow. Bye bye.